ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரையரசு நிகழ்ச்சியில இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்துல ஆர்ஜே பாலாஜி மற்றும் செல்வராகவன் நடிப்புல வெளில வந்திருக்கிற சொர்க்கவாசல் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னாக்கா, ஒரு சாதாரண ஒரு கைதி அந்த ஜெயிலே தன் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரான். அதுதான் இந்த படத்தோட ஒன்லைனா இந்த படத்தை கொண்டு வராங்க. சொர்க்கவாசல் இந்த படத்தோட கதை என்னன்னாக்கா, செல்வராகவன் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னையில ஆர்பரை வந்து தனக்குள்ள கண்ட்ரோலுக்கு வச்சுனுக்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி. அவர் வந்து ஜெயிலில் போய் பயங்கரமாக மாட்டிக்கிறாரு, பயங்கரமாக லாக் ஆகிடுறாரு. சில துரோகங்களால் அவர் அங்கேயே இருந்துடுறாரு. அவரால் அந்த ஜெயிலை விட்டு வெளில வர முடியல. இப்போது ஜெயிலுக்கு வெளியில் வந்து இவர் பேரில் ஒரு சில கொலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கொலை கேஸில் நம்ம ஹீரோ வந்து மாட்டிடுறாரு. ஹீரோ யாருன்னாக்கா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மிடில் கிளாஸ்ன்றதை விட ஒரு லோ மிடில் கிளாஸ். அவருக்கு வந்து நிறையா ஆசைகள் கனவுகள் இருக்குது. லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அம்மாவை வந்து ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவர் வந்து இந்த கொலையில மாட்டிக்கிறாரு. இந்த கொலையிலேருந்து வெளில வர முடியல. அவர் வந்து அதே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எதிரிகள் அங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, டான் செல்வராகவன், அவர் மூலியமா இவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதை வந்து இவரால் ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜெயிலோட ஜெயிலரு அந்த எஸ்பி அவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இவரை வந்து நம்ம கையில போட்டுக்கலாம், இவனை வச்சு செல்வராகவனை முச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுனாக்கா, ஆர்ஜே பாலாஜிக்கு செல்வராகவன் சைட்லேருந்தும் போலீஸ் சைட்லேருந்தும் எதிர்ப்பு அதிகமாகுது. இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சமாளிச்சுட்டு எப்படி இந்த ஜெயிலை விட்டு வெளில வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணுன்ற வெறியில இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயிலில் நடக்கிற அந்த சண்டைகள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை பற்றி சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. கதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். படத்தோட ஸ்டார்டிங் டு அந்த இன்டர்வல் பிளாக் அது வரைக்கும் படம் வந்து பிளாஸ்டாக போகுது. நல்லா பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வந்து இன்னொரு மெயின் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த எஸ்பி கேரக்டர் வச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரோட கேரக்டரும் ரொம்பவே இதில் ரோல் ப்ளே பண்ணிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கருணாஸோட அந்த ஒரு ஆக்டிங்கு, கருணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவர் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜியோட காட்டுற சீனாக இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் வச்சு ஒரு எமோஷனல் கனெக்டடாக அதை கொண்டு போன விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செல்வராகவன் அவர் எப்படி வந்தார், அவரோட வாழ்க்கை முறை என்ன, அதை பற்றி கொடுக்குற விளக்கமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளேயே ரொம்ப கிளியராக தெளிவாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த படம் வந்து எதை நோக்கி போகும், இது எப்படியாப்பட்ட படமாக இருக்குன்றதும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் உட்காந்துருக்கு அப்புறமாவே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடுது. டைரக்டர் செலக்ட் பண்ண ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் க்ரோ தான். ஓகேங்களா, இந்த கதைக்கு செல்வராகவன் கரெக்டாக இருப்பார், இந்த டானுக்கு அவர் பக்காவாக இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை சூஸ் பண்ணதும் இல்லாமல் அவரை பக்காவாக அந்த படத்தில் யூஸும் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை சூஸ் பண்ண ஒரு விதம், ஒரு நார்மலான ஒரு காமன் மேன், ஒரு லோ கிளாஸில் இருக்கிற ஒருத்தவனோட ஆசைகள் கனவுகள் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னாக்கா அவனோட தோற்றம் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஜே பாலாஜி நம்மளோட ஆக்டர் அவரை சூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அவரை யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து கருணாஸோட ஆக்டிங் இதில் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல் அவரோட ஆக்டிங்கும் வந்து இதில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணி வச்சிருந்தார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக அவங்கள பற்றி காட்டாமல் ரொம்ப லவ் சீனு, ரொமான்ஸ் சீனு, ரொம்ப எமோஷ்னல் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் கதையில் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கே மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தது தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வர்ற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வில்லனுங்க மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெயிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கேங் வாரியாக பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடுற கேங் ஒருத்தவங்க இருப்பாங்க, சாப்பாடு செய்கிற கேங், அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெயிலருக்குள்ளேயே 2 டீம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பான். அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் ஆகிற ஒரு இடம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டண்ட் யூனியன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் ஸ்கோரு, அந்த பேக்ரவுண்டில் ஹெவியாக ஒரே ஒரு சாங் தான் இந்த படத்தில் இருக்கும், ஒரு இங்கிலீஷ் சாங் மாதிரி கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க. மற்றபடி வந்து சாங்கே இல்லை, சாங் இல்லாமல் தான் போகுது. ஆனால் சாங் இல்லாமல் போகுதுன்ற ஒரு ஃபீல் கூட இந்த படத்தில் கொடுக்கவே இல்லை. அதுதான் இன்னொரு பாசிட்டிவாக இருந்துச்சு.
குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆக்ஷன் கில்லர், ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கிற விஷயம், இந்த மாதிரியான வந்து படங்களுக்கெல்லாம் குறிப்பாக வந்து எது தேவைன்னாக்கா ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் தாண்டி அந்த டீம் ஒர்க், டெக்னிக்கலாக அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேமரா ஒர்க், அந்த எடிட்டிங் ஒர்க் இதுதான் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த மாதிரி ஜானரான படங்களுக்கெல்லாம் அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டர் செல்வா அவரோட ஒர்க்கு இந்த இந்த படத்தோட மிகப்பெரிய தூணே அந்த எடிட்டிங் ஒர்க் தான். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைமில் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க இந்த படத்தை. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நடராஜ் உள்ள வருவார். ஓகேங்களா, நடராஜ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கருணாஸ் கூட என்கொயரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இந்த சம்பவப்பட்டவங்களெல்லாம் வச்சு ஒரு என்கொயரி எடுக்கிற மாதிரி ஒரு அவரோட கைக்கு இந்த கேஸ் போயிட்டு அவர் எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த சீன் பை சீன் சொல்லிட்டு இருப்பாங்க. கேமரா முன்னாடி வந்து அவங்க சொல்கிற அந்த கிரைம் சீன்ஸ் எல்லாமே வந்து அந்த எடிட்டிங்கில் எந்தெந்த இடத்துல பேஸ் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து கட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. எடிட்டர் செல்வாவோட ஒர்க் நல்லா இருந்துச்சு. எடிட்டர் பார்த்தீங்கன்னா இவரோட முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரியரும் பெருமாள்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சார்பட்ட பரம்பரை, அப்புறம் மாமன்னன், இப்போ வந்து தங்கலான், இது மாதிரியான பெரிய பட்ஜெட் மூவிஸ்க்கும் சின்ன சின்ன பட்ஜெட் மூவிஸ்க்கும் இந்த மாதிரி நிறைய படங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு வர்றாரு. அவர் மேலும் மேலும் பயங்கரமாக பண்ணிட்டு வரணும். நீ வெளியில போகணும்னு கேட்டேன், நான் ஒரு வழி சொன்னேன். இந்த படத்தோட மியூசிக் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இல்லை, ஒரே ஒரு சாங் மட்டும் போட்டிருந்தாங்க, 2-3 பிஜிஎம் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஓகேயா இருந்துச்சு. அது மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டோ சேவியர். அவரோட முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மயுகம் அந்த மாதிரியான மலையாள படங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப வந்து நிறையா பெரிய டெக்னிக் ஒர்க்லாம் போகாமல் சின்ன சின்ன டெக்னிக் ஒர்க்லாம் பண்ணி பக்காவாகவே இந்த படத்தை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அவர் வந்து அவரோட இது ஃபஸ்ட்டு படம். ஓகேங்களா, அவருக்கு முன்னாடி பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாரஞ்சித்துக்கு அசிஸ்டண்டாக இருந்தார். காலா கபாலி அந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இந்த படத்துக்கு வந்து டைரெக்டாகவே ஃபஸ்ட் மூவியில் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால அவர் ரொம்பவே நல்லாவே பண்ணி வச்சுருந்தார். ஸோ நெக்ஸ்ட் படம் நெக்ஸ்ட் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே பக்காவாக பண்ணிட்டாருனாக்கா அவர் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டராக வருவார்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா ஸ்பீடாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்லேயே வந்து நம்ம செல்வராகவனை போட்டு தள்ளனால படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆர்ஜே பாலாஜி நம்பி தான் படம் இருந்துச்சு. கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேரக்டர்லாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆர்ஜே பாலாஜியை மட்டும் நம்பி பண்ணதால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா ஒரு சில லேக்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லா விறுவிறுப்பாக போயிருந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஃபைட் சீக்வன்ஸை அவங்க நினச்ச மாதிரி பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் என்ன மைனஸ்னாக்கா ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம வந்து கிளைமேக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வேறு லெவலில் நம்ம வந்து யோசிச்சு வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிஞ்ச மாதிரி படம் வந்து முடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட மைனஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் தான். ஓகேங்களா, நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் வந்து தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க அடல்ட் அவங்க மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஹெவி பிளட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபேமிலியாக போயிட்டு குழந்தைங்களாம் போயிட்டு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்குற ஒரு செலிப்ரிட்டி மூவியாக தான் வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ ஜெயில் கான்செப்ட் மூவிஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, நிறையா ஃப்ளாப்பாக இருக்குது. பட் அந்த வரிசையில் பார்த்திங்கனாக்கா எடுத்துக்கணுன்னாக்கா நம்ம விருமாண்டி, அதுக்கப்புறம் வடச்சென்னை இந்த மாதிரியான பார்க்கும்போது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு விருமாண்டி வடச்சென்னை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். இந்த படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாரோட ஆக்டிங் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.